இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. இன்றைக்கு பத்திரிகையாளர் தாக்கப்பட்டிருக்கார். அன்னைக்கு சோளிங்கர் எம்எல்ஏ தாக்குனாருன்னு பத்திரிகையாளர் மன்றத்தில் வெளியே நின்று நூற்றுக்கணக்கான பத்திரிகையாளர்கள் போராடினீங்களே திமுக குண்டர்களால் சட்ட கிளிய. இது வீடியோ ஆதாரத்தோட இருக்கு. அப்ப செய்தியாளர் தொட்டிருக்கா, நீங்க யாருமே வாய் திறக்கல. எத்தனையோ கோஷம் போட்டீங்களே தாவேகாவுக்கு எதிராக. இப்ப சமீபத்துல இன்று நீங்க போயிருக்கணுமா, போயிருக்க கூடாதா? செய்தியாளர்னா கேவலமா? அவனுக்கு குடும்பம் புள்ள குட்டி யாரும் இல்லையா? குரல் கொடுக்க மாட்டீங்களா? ஏன்னா அவன் திமுகவை ஆதரிக்க கூடியவன் இல்லை. நீங்க நடுநிலையா பேசிட்டு சாயங்காலம் திமுக மேடையில உட்காந்துருந்தீங்கன்னா அது எப்படி நடுநிலை பத்திரிகையாளர்கள்? தாவேக ஆட்சி அமைவதுல இருந்து கரூர் சம்பவத்துல இருந்து இவங்க போன எல்லாத்துக்கும் திமுக இந்த இப்ப பேசுற பத்திரிகையாளர்கள்லாம் என்ன விமர்சனம் வச்சாங்க சொல்லுங்க. திமுக தப்பு செஞ்சாலும் தட்டி கேளுங்க, தாவேகா தப்பு செஞ்சாலும் தட்டி கேளுங்க. இப்ப தாவேகா மட்டும் தான் உங்களுக்கு கண்ணுல தெரியுதுங்கிற. 2034 தேர்தல் தேதி அறிவிச்சு வாக்கு போடுற நைட்டு வரைக்கும் தனிமனிதனுடைய தாக்குதலை தொடருவாங்க. ஏன்னா பேசின திமுக ஆதரவாளர்கள் எல்லாமே தற்கொலை முதலமைச்சர்னு சொல்றீங்க. எப்படி பெண்களை இழிவுபடுத்தணும்? RS பாரதி ஒரு வழக்கு இருந்துச்சு, பெண் பத்திரிகையாளர் இழிவா பேச சொல்லுங்க. RS பாரதிக்கு என்ன தகுதி இருக்கு? இவங்களுக்குலாம் பெண்களை இழிவுபடுத்துவதை தவிர இவங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்கு? செய்தித்தாள்கள்லயே 20,000 கோடி கடன் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் சொல்லிட்டு போயிட்டாங்க. உடனே அடுத்த நாள் செய்தித்தாள்ல வருது 20,000 கோடி கடன் இல்ல, 14,000 கோடி வட்டி மட்டும் கட்டியிருக்காங்க. அந்த தகவல் கூட தெரியாம ஒரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திச்சு பேசுறாரு. 10 லட்சம் கோடி கடன் இருக்கும் போது இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு பட்ஜெட், அதாவது முழுமையாக செய்யாம துளி கொஞ்சமா செய்யறாங்கல்ல. எடுத்த உடனே கொடுத்த வாக்குறுதியெல்லாம் தள்ளிட்டாங்கன்னா 10 லட்சம் கோடி 25 லட்சம் கோடியா மாறிடும். மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம் தெரியுமா? இந்த 50-60 ஆண்டு காலங்களில் நீங்கள் சரியாக செஞ்சிருந்தா இன்னைக்கு தாவேக ஆட்சிக்கு அமர்ந்திருக்காது, மாற்றுக்கிறது கிடையாது. மக்களுக்கு அடிப்படையான விஷயம் என்ன தெரியுமா? குடிக்க குடிநீர், இருக்க இருப்பிடம், சுத்தமான பாதுகாப்பான மருத்துவம், நல்ல கல்வி, சட்டம் ஒழுங்கு. இதை நீங்க செஞ்சிருந்தீங்கனாலே இன்றைக்கு திமுக அதிமுக தான் தொடங்கும். பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு யாசர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தேவா, எப்படி இருக்கீங்க? நலம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டப்போ என்ன ஆச்சுன்னா, பல கேமராமேன், ரிப்போர்ட்டர்ஸ் இவங்களே பார்த்தீங்கன்னா திமுக தொண்டர்கள் கடுமையாக தாக்கியிருக்காங்க. அவங்க சட்டையெல்லாம் கூட கிழிச்சிருக்காங்க. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இந்த பத்திரிகை மன்றம் அப்படின்ற மாதிரி பல சங்கங்கள்லாம் இருக்குல்ல, அவங்களாம் ஏன் என்ன கண்டனம் தெரிவிக்கல? இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இன்னைக்கு பத்திரிகையாளர் தாக்கப்பட்டிருக்கார். அன்னைக்கு சோளிங்கர் எம்எல்ஏ தாக்குனாருன்னு பத்திரிகையாளர் மன்றத்தில் வெளியே நின்று நூற்றுக்கணக்கான பத்திரிகையாளர்கள் போராடினீங்களே திமுக குண்டர்களால் சட்ட கிளிய. வீடியோ காட்சி ஆதாரம், அது கூட நமக்கு வீடியோ கூட கிடைக்காது அடிச்சது. இது வீடியோ ஆதாரத்தோட இருக்கு. அந்த தொலைக்காட்சி செய்திகள்ல போடுது. அப்ப செய்தியாளர் தொட்டிருக்கா, நீங்க யாருமே வாய் திறக்கல. வெறும் ஒரு அறிக்கையை மட்டும் கொடுக்குறீங்க. இன்றைய தினம் நீங்க அறிவாலய வாசல் போனா அறிவாலயத்துக்கு ஆப்போசிட்லயாவது ரோட்ல நின்று போராடி இருக்கணுமா இல்லையா? இதே எத்தனையோ கோஷம் போட்டீங்களே தாவேகாவுக்கு எதிராக. இப்ப சமீபத்துல இன்று நீங்க போயிருக்கணுமா, போயிருக்க கூடாதா? மிஸ் நீங்க எங்கெல்லாம் போனாரு அவரு? அததான் கேட்கிறேன். எங்க போனீங்க நீங்க? செய்தியாளர்னா இலக்காரமா? செய்தியாளர்னா கேவலமா? அவனுக்கு குடும்பம் புள்ள குட்டி யாரும் இல்லையா? குரல் கொடுக்க மாட்டீங்களா? ஏன்னா அவன் திமுகவை ஆதரிக்க கூடியவன் இல்லை. அவ்வளவுதான். அதான் சிம்பிள். பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. போயிருக்கணுங்க. நேத்து நைட்டே போராடி இருக்கணும். நேத்து நைட்டே பத்திரிகையாளர்கள் கூப்பிட்டு சாலை மறியல் பண்ணிருக்கணும். ஒரு அறிக்கை கொடுக்குறீங்க காலையில. பெருவாரியான பத்திரிகையாளர்களோ ஊடகவியலாளர்களோ இன்னைக்கு திமுக பக்கம் இருக்கிறவங்க இன்னைக்கு தாவேக ஏன் சக ஊடகவியலாளரே அடிக்கும் போது கண்டனம் தெரிவிக்கலன்னா இது மக்கள் எப்படி பார்க்க போறாங்க? தேவா, நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் தேவா. என்னுடைய பேட்டிகள்ல தாவேக்காவுடைய தவறு இருந்தாலும் நான் சுட்டி காட்டுறேனா இல்லையா? தைரியமா சுட்டி காட்டுறேனா இல்லையா? திமுக தப்பு செஞ்சிருக்கு நம்ம சுட்டி காட்டுறோமா இல்லையா? அப்ப நீங்க நடுநிலைனா இதுதான் நடுநிலை. நீங்க நடுநிலையா பேசிட்டு சாயங்காலம் திமுக மேடையில உட்காந்துருந்தீங்கன்னா அது எப்படி நடுநிலை பத்திரிகையாளர்கள்? எப்படி அது பத்திரிகையாளர்கள் சொல்லுங்க. இன்றே தாவேக்காவுக்கு கேவலம். நீங்க தாவேக்கா இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தை வந்துருச்சு தேவா, வெளிப்படையா பேசுங்க தேவா. நான் உங்கள்ட்ட ஓப்பனா தான் கேட்கிறேன். வெளிப்படையா நெறியாளரா சொல்லுங்க. தாவேக்கா ஆட்சி அமைவதுல இருந்து கரூர் சம்பவத்துல இருந்து இவங்க போன எல்லாத்துக்கும் திமுக இந்த இப்ப பேசுற பத்திரிகையாளர்கள்லாம் என்ன விமர்சனம் வச்சாங்க சொல்லுங்க. விஜய் தான் காரணம், விஜய் கொன்னுட்டாரு, விஜய் உரிமையில எப்படி வச்சாங்க? அதெல்லாம் வார்த்தையில சொல்ல முடியலங்க. கேவலமா வச்சாங்க.
ஒருத்தர் இந்த எப்படி மீசெல்லாம் அவங்க மனசு வருது? ஒருமையில பேசி அப்புறம் நீங்க நியாயமா ஒரு ஜட்ஜா சொல்லுங்க, இவங்க பத்திரிகையாளர்களா? மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. அவங்க எல்லாம் பத்திரிகையாளர். நான் என்ன சொல்றேன், திமுக தப்பு செஞ்சாலும் தட்டி கேளுங்க, தாவேகா தப்பு செஞ்சாலும் தட்டி கேளுங்க. இப்ப தாவேகா மட்டும் தான் உங்களுக்கு கண்ணுல தெரியுதுங்கிறேன். நேத்து செய்தியாளர் 2 பேரை போட்டு அடிச்சிருக்காங்க. சென்னையில இருந்து போனவங்க, அவனுக்கு புள்ள குட்டி குடும்பம் யாரும் இல்லையா, சோறு திங்கமா அந்த கார்ல உட்காந்து பயணிக்கிறாங்க. அவனை போட்டு நீங்க அடி அடின்னு அடிச்சிருக்கீங்க. அது கேட்டு அடிச்சிருக்காங்க. அந்த சேனலா, நியூஸ் தமிழா? ஏற்கனவே இதே மாதிரி நடந்திருக்குது. பழனியாண்டின்ற எம்எல்ஏ அந்த குவாரியில போட்டு அடிச்சாரு. அதுதான் இவங்களுக்கு பிரச்சனை. உங்களுக்கு புரியுதா? அந்த பழனியாண்டியை நீக்க வேண்டும் நீங்க போராடவே இல்லையே. நான் என்ன பழனியாண்டியை நீங்க எம்எல்ஏ பதவியில இருந்து தூக்க முடியாது, கட்சி பதவி இருக்குல்ல, தூக்கி இருக்கலாம்ல. எப்ப தூக்குனீங்க சொல்லுங்க? என்ன நடவடிக்கை எடுத்துச்சு திமுக? சரி, இன்னைக்கு நீங்க சோளிங்கர் எம்எல்ஏக்கு எதிராக அப்பா பிரஸ் கிளப்ல 100க்கும் மேற்பட்ட பத்திரிகைகள் போராடினீங்கல்ல. நியூஸ் தமிழ் பத்திரிகையாளர்னா உங்களுக்கு கேவலமா? தக்காளி தொக்காவ அவன் மனுஷன் தானங்க, அவன் பத்திரிகையாளர் தானே, உங்க கூட சகமாக பிரஸ் கிளப்புக்கு வந்துட்டு போறவன் தானே. அவனை பார்த்தா உங்களுக்கு இலக்காரமா? நியூஸ் தமிழ்ல இலக்காரமா? பாலிமர்னா இலக்காரமா நான் கேக்குறேன். இல்ல, இந்த தொழில் தர்மம்னு அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும்ல, மனசுல கொஞ்சமாச்சும் இல்லங்கிறேன். அது மனசே கிடையாதுங்கிறேன். அது மனசே கிடையாதுங்கிறேன். சொல்லி இதை அடிச்சிருக்காங்க. எனக்கு அவ்வளவு கோபம் வருது. திமுக காரன் சொல்லி அடிச்சிருக்கான் அவனை. நியூஸ் தமிழான்னு கேட்டு அடிச்சிருக்கான். என்ன நியூஸ் தமிழ்னா என்ன அவ்வளவு கேவலமா உங்களுக்கு? இப்ப நீங்க இந்த நியூஸ் சேனல் ரிப்போர்ட்டரை பத்தி பேசுறீங்க. எனக்கு இதுல சந்தேகம் இருக்கு. ஏன்னா அவங்க அடிச்சது திருச்சி பக்கத்துலன்னு சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே நியூஸ் தமிழ் செய்தியாளரை அடிச்சது பழனியாண்டி எம்எல்ஏ ஸ்ரீரங்கத்துல. அந்த பகையில அடிச்சாங்களான்னு தெரியல. மீண்டும் நியூஸ் தமிழ் சேனலுக்கு ஒரு கோரிக்கை நான் வைக்கிறேன், உடனே இது ஆக்ஷன் எடுத்து அவர் மேல சந்தேகத்தை எழுப்புங்க. இருக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் புகார் கூட கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஸ்பீடா நம்ம இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அவருக்கு தொடர்பு இருக்கான்னு கேட்க சொல்லுங்க. ஏன்னா தொடர்பு இருந்தா நீங்க கைது செய்ய சொல்லுங்க. இதுல நடந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இல்ல, அவங்க இப்ப வந்து கடந்த திமுக ஆட்சியில கூட பார்த்திருப்பீங்க. இப்ப சமீபத்துல இந்த கோபி சுதாகர்னு ஒருத்தர் வீடியோ போட்டாரு. இது கூட நான் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேங்க. ஸ்ரீமதி பொண்ணு குழந்தையோட வழக்குங்க. அதுக்காக திமுக ஆதரிக்கக்கூடிய ஊடகங்கள் போறப்ப தாக்குனாங்க அந்த பத்திரிகையாளரை. அவர் பேர் சொல்ல கூட எனக்கு அருவருப்பா. ஆனா பத்திரிகையாளர்னு அவர் ஒரு விதத்துல அவருக்கு நான் ஒரு இது சொல்றேன். அவரை தாக்குனாங்க, எல்லாம் பண்ணாங்கல்ல. அப்ப எல்லாருமே கொந்தளிச்சிங்கல்ல. அது உங்களுடைய பத்திரிகையாளர்னு கொந்தளிச்சிங்களா? என்னங்க நியாயம் இருக்கு? எங்க தர்மம் இருக்கு? பேசுங்க. உங்க கூட நின்று வேலை பார்க்குறவங்க பத்திரிகையாளர்னா என்னங்க கேவலமாங்க? ஏங்க திமுக எதிர்த்து வாய் திறக்க மாட்டீங்க? ஏங்க நீங்க எதிர்கட்சிங்க பேசக்கூட மாட்டீங்களா? ஆளுங்கட்சியை தான் பேச மாட்டீங்க. எதிர்கட்சியை பார்த்து நீங்க பயந்தாங்கன்னா எப்படி? பர்சனலா சொன்னா நிறைய போகணும் தேவா. கேவலமான விஷயமா போகும் தேவா. இல்ல, எதுக்கு ஒரு இப்ப ஊடகத்துல ஒரு கோபி சுதாகர் மாதிரி ஒருத்தவங்க வீடியோ போடுறாங்க, அதை எதிர்த்து ஒரு முன்னாள் அமைச்சர் பேசுறாரு, அதை பயந்து அந்த வீடியோ நீக்கிறாருன்னா இன்னமும் அவங்க ஆதிக்கம் செலுத்திக்கிட்டே இருக்காங்களா? சரி, அந்த முன்னாள் அமைச்சருக்கு இன்னொரு கேள்வி கேட்கிறேன். நீங்க இப்ப ஒட்டி அந்த தம்பிலாம் எனக்கு நல்லா க்ளோஸான தம்பி, ஒட்டி உறவாகிட்டு இருக்க ஒரு டீம் விஜய் அவர்களையும் தாவேகாவையும் நாம் தமிழர் கட்சியும் அதிமுகவும் எவ்வளவு விமர்சனம் செஞ்சு கேலி குத்து, கோபி சுதாகராவது அந்த 2-3 நிமிஷம் பேசினான், அது கேலி குத்து பண்ணி போட்டான வீடியோ. அந்த முன்னாள் அமைச்சர் எங்க போனாரு? கோமாளா இருந்தீங்களா? அவங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்க வந்தா தக்காளி சட்னி. இதெல்லாம் கேவலமான அரசியல் இவங்க எடுத்து வைக்கிறது, கேவலமான ஸ்ட்ராட்டஜி. நீங்க 50-60 ஆண்டு காலம் திராவிட கட்சின்னு நீங்க பேசவே பேசாதீங்க. உங்களால ஒரு புதிய கட்சியிட்ட தோல்வியை சந்திச்சிருக்கீங்க. அது ஒரு பெரிய அவமானம். திமுக தோத்திருக்கிறது ஒரு புதிய கட்சிக்கிட்ட பெரிய அவமானம். அது இது எப்படி பெரிய அவமானம்னு எடுத்துக்கலாம்? அது எப்படி, ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா இவங்க சொல்லக்கூடிய அந்த தற்கொலைக்கு ஜெயிச்சிட்டாங்கன்னு இவங்க தானே சொல்றாங்க. அந்த தற்கொலைங்க உங்க ஆட்சியில காலத்துல இதுதான். உங்களுக்கு ஒரு காலத்துல ஓட்டு போட சொல்ல வரேன். இப்ப 50-60 ஆண்டு காலமாக அவங்கள தற்கொலை நிலைமைக்கு தள்ளினது யாரு சொல்லுங்க? இவங்க தான், 2 திராவிட கட்சி தான். அப்போ உங்ககிட்ட குறைய வச்சுக்கிட்டு அவனை தற்கொலைன்னா என்ன நியாயம்? என்ன நியாயம்? ஒருவேளை ஒரு கூட்டம் எப்படி ஒரு இளைஞன் 20 வயசு இளைஞனை பார்த்து நீ தற்கொலைன்னு எப்படி சொல்லுவ? வாக்கு சுதந்திரம் உள்ளவனை பார்த்து தெளிவாக தானே வாக்கு போடுறான், மன சிந்தனையோட தானே வாக்கு போடுறான். அவனை பார்த்து நீ எப்படி தற்கொலைன்னு டைரக்டா ஓபன் ஸ்டேட்மெண்டா கொடுப்பீங்க? இந்த வார்த்தை சொன்னதுனாலேயே பல இளைஞர்கள் இந்த அரசியலை, இந்த ஆபத்தான அரசியலை இந்த 5 வருடம் நான் சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. தனி மனிதன் வீடியோ கூட சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தனி மனிதனுடைய தாக்குதலுங்கிறது இந்த 5 வருஷம் தொடரும். எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்றேன் 5 வருஷம் தொடரும். 2034 தேர்தல் தேதி அறிவிச்சு வாக்கு போடுற நைட்டு வரைக்கும் தனி மனிதனுடைய தாக்குதலை தொடருவாங்க. ஏன்னா பேசின திமுக ஆதரவாளர்கள் எல்லாமே தற்கொலை முதலமைச்சர்னு சொல்றீங்க. எப்படி இல்ல அடி வாங்கியே எனக்கு திருந்தலையா? எப்படி ஏன் பேசுறீங்க? அப்படி இல்ல ஏன் பேசுறீங்க? எப்படி தேவா மனசு வருது? ஒரு முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, நல்லவரோ கெட்டவரோ, பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் தான் முதல்வர் அவர் தானே. அவருக்கான மரியாதை நீங்க கொடுத்துருங்க. நீங்க நாளைக்கு ஆட்சி தற்கொலை ஸ்டாலின், தற்கொலை உதயநிதினு சொன்னா உங்களுக்கு கோபமே வராதா? எப்படி ஒரு முதலமைச்சரா பேசி ஒரு லாஜிக்கா ஒரு பத்திரிகையாளருக்கு கோபம் வருது? நீங்க நாகரிக அரசியல ஏன் எடுக்க மாட்டீங்கன்னு நம்ம கேட்கிறோம். எப்படி நேற்றைய தினம் திமுகவுடைய சட்டமன்ற தொகுதியில வேட்பாளராக நின்று தோத்து போனவங்க
ஒரு சில பேர் சொல்லலாம் விரும்பல, தற்குறி முதல்வருங்கிறாருங்க ஒரு இன்டர்வியூல. அவரோட புருஷன் இவரோட புருஷங்கிறானுங்க. எப்படிங்க அரசியல் பண்றீங்க? கேவலமா இருக்கு. எப்பேற்பட்ட தமிழ்நாடு, எப்படிப்பட்ட அரசியல் கொடுக்குறீங்க? அதாவது போன ஆட்சி வர திமுக தனி மனித தாக்குதல்ல ஈடுபடாத ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு நாகரிகமான டீசென்டான பாலிடிக்ஸை நோக்கி நாங்க நவுறோம்னு சொன்னேன். ஸ்டாலின் சொன்ன இன்னொரு எவிடன்ஸ் நான் சொல்ல வரேன். ஸ்டாலின் சொன்னதே சொல்றேன். இவங்க ஆட்சியில இருக்கிறப்ப எவ்வளவு தரம் கெட்ட அரசியலை பண்ணாங்கிறத ஸ்டாலினே மேடையில ஒத்துக்கிட்டாரு. எப்ப தெரியுமா? மத்தளத்திற்கு எப்படி 2 பக்கங்களும் அடி உழுமா அந்த மாதிரி அடி உழுவுது எனக்குன்னாரு. ஏன்னா இவங்க பண்ண அட்டுலியும் அப்படி. அப்ப அவங்க ஆட்சியில இருக்கப்ப ஸ்டாலின் அதை சொன்னாரு. அப்பவே அவங்க அப்படி பண்ணிருக்காங்கன்னா எதிர்கட்சி சொல்லவா வேணும்? ஆமா சொன்னா கூச்சப்படம் வாயில வருது. இவங்களுக்கு கூச்சம் இல்ல. இன்னைக்கு RS பாரதி சொன்னா நம்ம பிரதமரோ முதலமைச்சர்லாம் நம்ம பேச வரல. பிரதமரே முதலமைச்சர் இல்லாத குஷ்புவை ஏன் உங்க நிர்வாகி விமர்சனம் செஞ்சாரு? அதுக்கு RS பாரதியோட விளக்கம் இருக்கா? நீங்க இவரு வரைக்கும் போறீங்க, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வரைக்கும். பொன்முடி என்ன சொன்னாரு? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இல்லைங்க, இன்னொரு நிர்வாகி, அவரு இன்னொரு பேச்சாளர். சிட்னி, நீங்க சைதாப்பேட்டை சிட்னியா மாத்தினாங்களா அந்த டீம், அவருக்கு மகளிர் ஆணையத்துல போய் கை கட்டி உட்காந்துருந்தாங்க. புரியுதா? குஷ்பு முதலமைச்சர் இல்லையே, குஷ்பு பிரதமர் இல்லையே, குஷ்பு பெரிய அளவுல பேசக்கூடிய தலைவி இல்லையே, அப்புறம் ஏன்னா அவங்கள வாயில வந்துடும். அப்புறம் ஏன் நீங்க விமர்சனம் வச்சீங்க? இவங்க பெண்களை இழிவுபடுத்தணும். RS பாரதி ஒரு வழக்கு இருந்துச்சு, பெண் பத்திரிகையாளர் இழிவா பேச சொல்லுங்க. RS பாரதிக்கு என்ன தகுதி இருக்கு? இவங்களுக்கு எல்லாம் பெண்களை இழிவுபடுத்துவதை தவிர இவங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு? என்ன பேசுறீங்க? என்ன அரசியல்? இதெல்லாம் கேவலமா இருக்குங்க தமிழ்நாட்டு அரசு. நீங்க நம்ம இந்த பத்திரிகையாளர்ன்ற பத்தி பேசுறப்போ இந்த நமக்கு தேவை, நானும் நீங்களும் இப்ப ஒரு பத்திரிகையாளர் தான், நமக்கு தேவை ஒரு அந்த துறைக்கான தர்மம். குறிப்பா பெண்களுக்கு எதிராக பேசினா நமக்கு குரலை நம்மளோட குரலா இருக்கணும். ஆனா அந்த இடத்துலயே நீங்க பல பத்திரிகையாளர்கள் அமைதி காக்குறாங்களே. அதுதான் அது தாவேகா செஞ்சா கொந்தளிப்பாங்க, அதிமுக செஞ்சா கொந்தளிப்பாங்க, திமுக செஞ்சா கொந்தளிக்க மாட்டாங்க. நீங்க நம்ம பட்ஜெட் பத்தி பேசிட்டு இருக்கோம், பட்ஜெட்ல எதுவுமே அவங்களால பேச முடியலையே. புரியுதா உங்களுக்கு? எடப்பாடி பழனிசாமி பட்ஜெட்டை வரவேற்காம பட்ஜெட்ல நீங்க கொடுத்த வாக்குறுதி, சரி அவர் வாக்குறுதி கொடுக்குறாரு 2500 ரூபாய், 6 சிலிண்டர் கொடுக்குறாரு. எவ்வளவு செலவு? செய்தித்தாள்கள்லயே 20,000 கோடி கடன் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் சொல்லிட்டு போயிட்டாங்க. உடனே அடுத்த நாள் செய்தித்தாள்ல வருது 20,000 கோடி கடன் இல்ல, 14,000 கோடி வட்டி மட்டும் கட்டியிருக்காங்க. அந்த தகவல் கூட தெரியாம ஒரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திச்சு பேசுறாரு. எப்படிங்க இந்த நியாயம்? என்ன அரசியல் பண்றீங்க? என்ன அரசியல்? யார் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்க? ஏதோ வாயில வந்து சொல்லிட்டு போனோம். சரிங்க, நான் அவர் சொல்ற வாதத்துக்கே வருவோம். 20,000 கோடி கடன், என்ன கடன் சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமியை. முதலமைச்சரா இருந்தவர் தான் இருந்தவர் தானே சொல்லுங்க. சரி, போன ஆட்சியில எதிர்கட்சி தலைவரா தானே நீங்க சொல்லுங்க. அந்த 20,000 கோடி கடன் சொல்லுங்க. சரி, 2,500 ரூபாய் கொடுக்குறாரு. 2,500 ரூபாய் எல்லா குடும்ப மகளிருக்கும் கொடுக்குறாருன்னா 2,500 கோடி ஒரு மாசத்திற்கான செலவு எவ்வளவு? 5 வருஷத்திற்கான செலவு எவ்வளவு? எடப்பாடியை சொல்லுங்க. அப்ப அதை தவிர்த்துக்கிறாங்கன்னா கடன் சுமை அதிகமாகுதுன்னு தெரியுதுல தாவேகாவுக்கு. அதை தவிர்த்துக்கிறாங்கன்னா அது வரவேற்கணும். அது வாக்குறுதி கிடையாது, மக்கள்கிட்ட அது வரவேற்பு பெறும். ஏன்னா இன்னைக்கு கொடுக்க வேண்டிய 1000 ரூபாய் நிப்பாட்டல இல்ல, 1000 ரூபாய் நிப்பாட்டிட்டு 2,500 ரூபாய் கொடுக்கலன்னா தான் துரோகம், வாக்குறுதியை நிறைவேற்றலன்னு அர்த்தம். 1000 ரூபாய் கொடுத்துட்டு பழைய திட்டங்களை செயல் வடிவம் செஞ்சு அதை நிறைவேற்றிட்டு இருக்கிற போது அது எப்படி மக்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்கும்? சொல்ல போனா நீங்க நன்றி கடனா தான் இருக்கணும்னு நான் சொல்றேன். அதான் சொல்ல வரேன். அப்ப தாவேகா சிறப்பான பட்ஜெட்டை கொடுத்திருக்கு, தமிழ்நாட்டிற்கு மிக தெளிவான பட்ஜெட்டை கொடுத்திருக்கு. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை நான் இதுல பாக்குறேன். ஏன்னா கடன் இல்லாத பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்காங்க. 10 லட்சம் கோடி கடன் இருக்கும் போது இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு பட்ஜெட், அதாவது முழுமையாக செய்யாம கொஞ்சம் கொஞ்சமா செய்யறாங்கல்ல. அதாவது ஒரு மரத்தை பெரிய அளவுல நீங்க கடனாக்கி வச்சிருக்கீங்க, அந்த மரத்தை கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சுட்டு வராங்கல்ல, அது பெரிய விஷயம். எடுத்த உடனே கொடுத்த வாக்குறுதியெல்லாம் தள்ளிட்டாங்கன்னா 10 லட்சம் கோடி 25 லட்சம் கோடியா மாறிடும். புரியுதா உங்களுக்கு? அப்புறம் நீங்க அடுத்த தேர்தல் வாக்குறுதிக்கு அதிமுக திட்டங்கள் அள்ளி கொடுக்கும். 2,500 ரூபாய் 4,000 மாறும். அப்ப மீண்டும் தமிழ்நாட்டுக்கு கடன். என்ன ஷார்ட் அவுட் பண்ணிருக்காங்கல்ல. இன்னைக்கு டெண்டர்கள்ல வெளிப்படைத்தன்மைன்னு அமைச்சர்கள் அறிவிக்கிறாங்கல்ல. கடந்த ஆட்சியில நீங்க டெண்டர்களுடைய வெளிப்படைத்தன்மை சொல்லுங்க. IPL நேத்து ஆதவர்ஜுனா சொல்றாரு 2028 வரை டெண்டர் போட்டு வச்சிருக்காங்களாம் கடந்த திமுக. ஆமாங்க, ஐயோ இதான் நடக்கும். இது அரசியல். நீங்க ஆதவர்ஜுனா வெளிப்படையா பேசிட்டாரு. அதாவது ஆக்சுவலா அரசியல் அதான். இன்றைக்கு திமுகவோ அதிமுகவோ மாறி வந்திருந்தா, அதிமுக வந்ததால அண்டர்ஸ்டாண்டிங் போவோம். கண்டிப்பா மக்களை ஏமாத்தி கொண்டு அண்டர்ஸ்டாண்டிங் போவோம். இன்னைக்கு டெண்டர்கள் வெளிப்படையாக இருக்கிறது. இன்னைக்கு இன்னொரு செய்தி பத்திரிகையில வர செய்தி, இன்றைக்கு தினமலர் பத்திரிகையில போட்டிருக்கான். இனி அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கான். என்ன தெரியுமா போட்டிருக்கான்? டிரான்ஸ்ஃபரும் பதவி வேறும் முதலமைச்சரின் ஒப்புதல் வேணும்ட்டு. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? யாருமே இந்த தேர்ட் பார்ட்டி யாருமே இதுல தலையிடவே முடியாது. அவ்வளவு கமிஷன் விடுங்க. டிரான்ஸ்ஃபர் வேணுமா? வா நான் பண்ணி தரேன். அவ்வளவு கமிஷன் வேணும். அப்படிதான் ஒருத்தன் சிக்கனா 100 கோடி ரூபாய் ஆட்டையை போட்டு பள்ளி கல்வித்துறையில திமுக நிர்வாகி. ஏங்க இதெல்லாம் இதை பத்தி பேச சொல்லுங்க எடப்பாடிய.
டிரான்ஸ்பரை பத்தி பேச சொல்லுங்க, பதவி உயர்வை பத்தி பேசுங்க. முதலமைச்சரின் ஒப்புதல் இல்லாமல் இனி நடக்காது. தினமலர் பத்திரிகையில வந்திருக்கு. சரியான ஒரு மூவ் இது. வரவேற்கிறோம், வாழ்த்துறோம், நல்லா பாராட்டுறேன். அதெல்லாம் பெரிய ஸ்கீமுங்க இதெல்லாம். கண்டிப்பா. ஏன் டிரான்ஸ்பர் ஒரு கமிஷன் டீமே ஓடுங்க இன்னைக்கு சட்டமன்றத்துல. இன்னைக்கு கமிஷன் டீமுக்குள்ள செருப்படி விழுந்திருக்கு, கண்டிப்பா நெத்தியடி கொடுத்திருக்காரு முதல்வர். அப்ப இதை பத்தில திமுக பேசாத, வரவேற்கிறது. ஏன்னா பயம், அச்சம். இவங்க எங்கெங்க கையை வச்சாங்களோ அந்த கையெல்லாம் இவங்க உடைக்கிறாங்க. டிரான்ஸ்பர்ல தானே பல விஷயம் இந்த ஸ்வீட் பாக்ஸ் மாறினது. முறைகேடுகள், ஊழல், பார்ட்டி ஃபண்ட் எல்லாமே அங்கதானே நடக்குது. அதை ஒழிச்சிருக்காங்களா இன்னைக்கு? கண்டிப்பா. இந்த பார்ட்டி ஃபண்டோட தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இப்ப பார்ட்டி ஃபண்டை முழுமையா ஒழிச்சதுக்கு அப்புறம் இப்ப வந்து ஃபுல் அமௌண்ட் கஜானாக்கு போகுது. அது மக்களுக்கு சரியா போகுமா? தேவா, நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். சிம்பிளா சொல்றேன். பொங்கல் சிறப்பு தொகுப்புன்னு நம்ம கொடுக்குறோம்ல, அந்த தொகுப்பு டெண்டர் விடப்பட்டு தானே கொடுக்கப்படுது. டெண்டர் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தானே அதை செய்யணும், கொடுக்கணும் நமக்கு. அப்ப அந்த பொருளோட தரம் என்ன? வெள்ளம் உருகி ஓடிச்சு, கேவலமா பல்லி செத்து கிடந்துச்சு. அந்த பொருளோட தரம் என்ன? அப்ப அந்த பொங்கல் சிறப்பு தொகுப்புக்கு திமுக கொடுத்த டெண்டர் மதிப்பு என்ன சொல்லுங்க? டெண்டர் மதிப்பு என்ன? இலவச வேட்டி சேலை, இலவச வேட்டி சேலை பதுக்கல்னு எவ்வளவு நியூஸ் பார்த்தோம். பல மாநிலங்கள்ல தனியா வித்துக்கிட்டு வர இருந்திருக்காங்க. ரேஷன் அரிசி கடத்தல் எவ்வளவு செய்திகள் பார்த்தோம். அப்ப டெண்டர்களில் அங்க முறைகேடு. உங்களுக்கு புரியுதா தேவா? நான் ஒரு அமைச்சர் தேவா, நீ வந்து என்ற டெண்டர் கேட்கிற. இலவச வேட்டி சேலை பொங்கல் முழுதும் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க? எத்தனை கோடி இருக்காங்க வாக்காளர்கள் எல்லாம்? இன்னைக்கு மக்கள் 4 கோடி மக்களர்களுக்கு அந்த சேலைக்கு நீங்க 2 ரூபா வச்சாலும் 80 கோடி. புரியுதா உங்களுக்கு? அப்ப இத்தனை மக்களுக்கு ஒரு சேலையுடைய மதிப்பு 100 ரூபாய், ஒரு வேஷ்டியோட மதிப்பு 100 ரூபாய். இப்போ நான் தான் மினிஸ்டர் தேவா, நீ தான் வந்து நான் டெண்டர் எனக்கு நெருக்கமானவர்களுக்கு தான் டெண்டர் கொடுப்பேன். அப்ப இலவச வேட்டி சேலைக்கு 4 கோடி மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில். இப்ப 4 கோடி மக்களுக்கும் நான் உனக்கு ஆர்டர் கொடுக்குறேன். 4 கோடி வேஷ்டி சேலை, ஒரு சேலையோட மதிப்பு 5 ரூபான்னு வச்சுக்கோ. 5 ரூபா சும்மா சிம்பிளா, சிம்பிள். ஒரு 5 ரூபாய் வேஷ்டியோட மதிப்பு ஒரு 10 ரூபாய், 15 ரூபாய். இந்த அது என்னது, வெல்லம், முந்திரி பருப்பு, திராட்சை, அந்த எல்லாம் சேர்த்து அது ஒரு 30 ரூபான்னு வைங்க. ஒரு பை 4 கோடி வீட்டுக்கு கணக்கு பண்ணிக்கோங்க எவ்வளவு ஆகும். அப்ப அவன் 500 கோடி ரூபாய் டெண்டர் கேட்கறான்னு வச்சுக்கோ. 500 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு கொடுக்குதுன்னா அந்த 500 கோடி ரூபாய்க்கான தரம் இங்க இருக்கா? கிடையாது. வேஷ்டி சேலைகளை பயன்படுத்திய ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களை காமிங்க. பொங்கல் தொகுப்புல இந்த எம்எல்ஏ கவர்மெண்ட் கொடுத்த பொங்கல் தொகுப்புல தான் பொங்கல் வச்சு நடத்தினாரு. ஒரு எம்எல்ஏவை காமிங்க, இல்ல ஒரு திமுக நிர்வாகிகளை காமிங்க. பொங்கல் வேஷ்டி சேலை பயன்படுத்திய மக்களின் மதிப்புகள் என்ன, பயனாளர்களுடைய மதிப்பு என்ன சொல்லுங்க. 10 பேர் 10% கூட அதை யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப இது லாஸ். கண்ணெதிரே தெரிந்த அந்த திட்டம் தவறான திட்டம். அப்புறம் ஏன் அந்த திட்டத்துக்கு ஆதரவு தரீங்க? அந்த திட்டத்தை பழக்கினது யாரு? இந்த திராவிட கட்சிகள். அந்த கேவலமான வேஷ்டி சேலையும் பதுக்கி திருடி தின்னானுங்க. கோபம் வருது தேவா, ஏன்னா மக்களுடைய பணம் மக்களுக்கு போய் சேரல. அப்ப இதெல்லாம் நம்ம இவ்வளவு தூரம் சுதந்திரமா பேசுறோம். திமுக ஆட்சியில பேச முடியாது, அதிமுக ஆட்சியில பேச முடியாது. அப்ப இன்ற அளவுக்கு சுதந்திரமாக தாவேக அரசு நம்மளை போன்றவர்களை பேச வைக்குதுன்னா இது ஒரு மாற்றம். அப்ப இன்னைக்கு இன்னும் டைம் கொடுங்க, நாங்க இன்னும் நிறைய விஷயங்களை பேசுறோம். அப்ப இதெல்லாம் இவ்வளவு முறைகேடுகள் கண்ணுக்கு எதிராக நடந்துச்சு. நீங்க சொல்ற ஒவ்வொரு முறைகேடையும் வந்து இன்னைக்கு தாவேக அரசு அட்லீஸ்ட் காது கொடுத்தாச்சு கேட்கறாங்கல்ல, கேட்கிறாங்க தேவா, ஆக்ஷன் எடுக்கிறாங்க தேவா. இன்னைக்கு மரிய வில்சன் பேசுறாரு, தொட்டவனை விட மாட்டோம். அன்றைக்கு முதல்வர் சொல்றாரு, இன்னைக்கு அமைச்சர் சொல்றாரு. அப்ப அவர்களுக்கு அச்சம். பட்ஜெட் குறித்து இன்று ஒரு அறிக்கை விட சொல்லுங்க, யார வேணா விட சொல்லுங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி, நானே இப்ப கேள்வி கேட்டேன்ல, மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்களா? ஏங்க, ஒரு திட்டத்தை கேன்சல் பண்ணிட்டு அந்த திட்டத்தை முழுமையாக கொடுக்கலதாங்க ஏமாற்றம். அவர் கொடுத்த பழைய 1000 ரூபாவே கொடுத்துட்டு 2500 ரூபாய் இன்னைக்கு கொடுத்தல் கடன் சுமை அதிகமாகவும் தாவேகாவுது. இருந்தாலும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்ப வரவேற்கத்தக்க தானேங்க, மக்கள் அதை வரவேற்பாங்க. கடனை முடியா மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த 50-60 ஆண்டு காலங்களில் நீங்கள் சரியாக செஞ்சிருந்தா இன்னைக்கு தாவேக ஆட்சிக்கு அமர்ந்திருக்காது, மாற்றுக்கிறது கிடையாது. மக்களுக்கு அடிப்படையான விஷயம் என்ன தெரியுமா? குடிக்க குடிநீர், இருக்க இருப்பிடம், சுத்தமான பாதுகாப்பான மருத்துவம், நல்ல கல்வி, சட்டம் ஒழுங்கு. இதை நீங்க செஞ்சிருந்தீங்கனாலே இன்றைக்கு திமுக அதிமுக தான் தொடர்ந்து இருக்கும். இந்த கட்சியே வந்திருக்கு, புரியுதா? அப்ப நீங்க இதெல்லாம் செய்யலையே. இன்று தாவேகா இதற்கான பட்ஜெட் தான் ஒதுக்கியிருக்காங்க. அப்ப அதை நம்ம வரவேற்கிறோங்கிறான். இன்னைக்கு காமராஜர் கல்வி திட்டம்னு சொல்லி ஒண்ணு அறிவிக்கிறாங்க, 125 கோடி. அப்ப புதுமையான பள்ளியே உருவாக்குறாங்க. கடந்த பள்ளி கல்வித்துறையில நம்ம இவ்வளவு அவலங்களை பார்த்தோம். அப்ப எல்லாமே விளம்பரம் தான் கோபால், அப்படிதான் இருந்துச்சு. இல்ல டோட்டலாவே விளம்பரம் தானா? எதுக்கு எடுத்தாலும் விழா எடுக்கிறாங்க நடிகர்கள். நீங்களும் ஸ்டிக்கர் ஒட்டின பழக்கத்தை தான் வச்சிருந்தீங்க. ஏன்னா அதெல்லாம் பண்ண முடியும். ஓகே, பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி தேவா, நன்றி தேவா.